நெஞ்சினிலே புகுந்து கொஞ்சியனை பிரிந்த நேசம் வர காணேனே கிளியே. நெஞ்சினிலே புகுந்து கொஞ்சியனை பிரிந்த நேசம் வர காணேனே கிளியே. நேசம் வர காணேனே. சஞ்சலமே மிகுந்து சாந்தியெல்லாம் இழந்து சஞ்சலமே மிகுந்து சாந்தியெல்லாம் இழந்து தனிமையிலே தவித்து வாடுகின்றேனே. தனிமையிலே தவித்து வாடுகின்றேனே. நெஞ்சினிலே புகுந்து கொஞ்சியனை பிரிந்த பேசன் வர காணேனே. பஞ்சனை முள்ளாகி பழங்களும் வேம்பாகி. பஞ்சனை முள்ளாகி பழங்களும் வேம்பாகி. பாலிலா ஒளிமழை அனலாகி. பாலிலா ஒளிமழை அனலாகி. பார்வையில் பட்டதெல்லாம் கண்ணுக்கு வெறுப்பாகி. பார்வையில் பட்டதெல்லாம் கண்ணுக்கு வெறுப்பாகி. பாவை நான் துடித்திட ஏன் என்னை மறந்தாரோ. பாவை நான் துடித்திட ஏன் என்னை மறந்தாரோ. நெஞ்சினிலே புகுந்து கொஞ்சியனை பிரிந்த நேசன் வர காணேனே கிளியே. நேசன் வர காணேனே. யார் நீ? பாட்டு பாட்டு பாடியா? பாட்டு பாட்டு என்ன பாட்டு? எந்த பாட்டு? நான் தான் காதலன் நங்கை மடவல் நமே அன்னமே. தேன் போலே பேசாமல் சீருவதே இன்னுமே. காதலன் என்றாலே கரும் துணியால் முகமறைத்தே கள்ளனை போ வந்ததேனோ.
போடுதான் ஐயா போட்டாரே அம்மா போட்டாரே சும்மா போட்டாரே ஒரு போடுதான் பாட்ட சாட்டமான இந்த ஆளுதான் வந்து ஆட்டுறாரே நம்ம கண்டே வாழதான் பாட்ட சாட்டமான இந்த ஆளுதான் வந்து ஆட்டுறாரே நம்ம கண்டே வாழதான் தண்ணி போட்டு போடு ஐயாவோட காலதான் தண்ணி போட்டு போடு ஐயாவோட காலதான் அப்போ புரிஞ்சு போகும் யாருன்னு தான் நானுதான் அப்போ புரிஞ்சு போகும் யாருன்னு தான் நானுதான் ஐயா போட்டாரே ஒரு போடுதான் ஐயா போட்டாரே அம்மா போட்டாரே சும்மா போட்டாரே ஒரு போடுதான் காட்டு பூனை போல வந்த கள்ளரே உங்க கைவரசை காட்ட வேணாம் கொள்ளரே காட்டு பூனை போல வந்த கள்ளரே உங்க கைவரசை காட்ட வேணாம் கொள்ளரே இங்கே தேட்ட போட ஓடி வந்த சில்லரே இங்கே தேட்ட போட ஓடி வந்த சில்லரே எதுக்கு மாட்டிக்க பின்னும் சும்மா சொல்லுதே எதுக்கு மாட்டிக்கிட்ட பின்னும் சும்மா சொல்லுதே ஐயா போட்டாரே ஒரு போடுதான் ஐயா போட்டாரே அம்மா போட்டாரே சும்மா போட்டாரே போடுதான் என்ன வேலை செய்யும்? ஆமா நான் தான். வா பிரின்சிபல் வரத்துக்குள்ள போயிட்டு இல்ல இருந்தியா ஆமாசியா இல்ல வீட நிறுத்தியா மோசமாயிடுச்சு எவனோ கூட நம்ம ஹீரோ அண்ணே விட்டு போறாரு வாங்க சார் வாங்க புது ஹீரோ எங்க மேனேஜர் அடிச்சுட்டே நீ எவ்வளவு திமிரி அவனுக்கு Well, yes sir well உன் நாடகம் முடிஞ்சதா உன்னால இந்த காலேஜுக்கு என்ன கெட்ட பேர் தெரியுமா கெட்ட பேரா ரொம்ப நல்ல பேர் சார் என் நாடகத்தை எவ்வளவு பேர் ரசிச்சாங்க நாடகம் பார்த்தவங்க இல்ல யார் இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு எல்லாரும் கேட்டாங்க பிடி காலேஜ் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிடும் ரொம்ப பெருமையா பேசினாங்க சார் கொஞ்சம் முன்னால வந்திருந்தா உங்களுக்கு சன்மானம் கூட செய்திருப்பாங்க செய்திருக்காங்களே பக்கனையா well நீ செய்த காரியத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா தெரியும் சார் கால்ல இருந்து டிஸ்மிஸ் செய்வீங்க தெரிஞ்சுதான் செய்தியா ஆமா சார் அஜிஜோ இருந்த ஆர்வத்துல காலேஜ் ரூல்ஸ் மீறி நடக்கிறேங்கிறத மறந்துட்டேன் சார் அதுக்காக நீங்க என்ன தண்டிக்காம இருக்க முடியுமா முடியாது உங்க காலேஜ் சட்டம் என்ன சொல்லுதோ அப்படியே என்ன டிஸ்மிஸ் செய்துடுங்க சார் செய்திடலாம் குற்றம் செய்தவங்களை ஒரு முறை மன்னிக்கணும்னு காலேஜ்ல ஒரு சட்டம் இருக்கு அதனால உன்னை டிஸ்மிஸ் செய்ய முடியாது இது என்ன காலேஜ் சார் பிடி காலேஜ் இத்தனை நாளா காலேஜ்ல படிக்கிற உனக்கு அந்த காலேஜ் பேரே தெரியலையா வெல் அது போகட்டும் உங்க அப்பாவுக்கு தந்தி கொடுத்திருக்கு அவர் நாளைக்கு வருவார் நான் தப்பு செய்தா எனக்கு தண்டனை கொடுக்கறதை விட்டுட்டு அப்பாவுக்கு ஏன் சார் தண்டி கொடுத்தீங்க அவராவது வந்து உன்னை தண்டிக்கட்டுமே தான் வெல் நீ போகலாம் எந்த பாவி பாய அடிச்சானோ தெரியல கண்ணு பன்ருட்டி மாதிரி எல்லாம் வீங்கி இருக்கு ஹலோ நான் 884115 பேசுறேன் பெங்களூர் 3004 ஒரு ஃப்ரெண்ட் கால் போடுங்க ஆமா அர்ஜென்ட் தான்
நான் தான் சந்திரா பேசுறேன். யாரு? சந்திராவா? நல்லா பேசுறேன். இத பாரு, நீ உடனே பருவத்து வரணும். நாளைக்கு காலையில 7:30 மணி ட்ரெயினுக்கு அப்பா இங்க வராரு. அப்பாவா? ஆமா, அப்பாவே தான். நீ எப்படியாவது ஒரு வரத்துக்குள்ள நீ வந்துடணும். நீ இங்க இல்லன்னா நம்ம விஷயமே அம்பலமாயிடும். ஏதாவது பொய் சொல்லி சரி பண்ணி கேக்கா. என்ன பொய்யா? தாயே, இருக்கிற பொய்யெல்லாம் ஆயிப்போச்சு. இனிமே என்னால முடியாது. நான் என்ன பொய் சொன்னாலும் இன்னொரு சந்திராவை அப்பா கண்டுக்கு முன்னால உண்டாக்க முடியாது. அதனால நீ அவர் வரத்துக்குள்ள சீக்கிரம் எப்படியாவது வந்து இங்க சேரணும். உடனே புறப்பட்ட வர சொன்ன எப்படிக்கா வர முடியும்? எப்படியாவது அடிச்சு விழுந்து பறந்து ஓடுவான், அவ்வளவுதான். இதோ வந்துட்டேன் சந்திரா. நீங்க தான் வந்துட்டீங்களா? வராம என்ன செய்யறது? பிரின்சிபால் தான் உடனே வர சொல்லி தந்தி கொடுத்துக்கிறாரு. அங்க இருந்தா தான் என்னோட பேரை கெடுத்துடுவேன்னு இங்க அனுப்பிச்சா, இங்க வந்து என்னோட பேரை கெடுத்து போட்டிய. அப்பா, ஏன் கோவமா இருக்கீங்க? கோவிக்காம என்ன செய்யறது? உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சனா, நாடக கம்பெனி சேர்ந்து நாடகம் அனுப்பிச்சனா? அப்பா, நீங்க தானே எனக்கு சங்கீத நாட்டியம் எல்லாம் சொல்லி வச்சீங்க. அதெல்லாம் ஏன் வீணா போனோன்ட்டு நான் போய் பாடினேப்பா. அத பிரின்சிபால் இவ்வளவு தப்பா எடுத்துட்டு உங்களுக்கு டெலிகிராம் கொடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீ ஏன் அதை பத்தி நினைக்க போற? இப்ப பிரின்சிபால எந்த முகத்தோட பாப்பேன்? நீங்க ஏப்பா பிரின்சிபால பாக்கணும்? இப்ப எல்லாம் சரியா போச்சுப்பா. அதாவது பிரின்சிபால் என்ன மன்னிச்சிட்டாரு. அப்பா, நீங்க இன்னைக்கு தானே ஊருக்கு போறீங்க. பிரின்சிபால பார்க்காம நான் எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? சரி, சந்திரா எங்க? ஓ, மிஸ்டர் விஜயகுமார், சந்திரா காலேஜுக்கு போயிருக்கேன். ஓ, நீங்களா? வணக்கம். என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க. நீங்களும் இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமாப்பா, இவர்தான் எங்க காலேஜ் ப்ரொஃபசர். உங்க 2வது பொண்ணு சந்திரா கூட என் கிளாஸ்ல தான் படிக்கிறா. ஆமா. இவர் கிளாஸ்ல தான் படிக்கிறா. கதவை யார தட்டாங்க இல்லப்பா? ஆமா, ஏறாங்க. யாரு பாரு. நீங்க சௌக்கியமா இருக்கிறேன். பால் வேண்டாம். யாரம்மா அது? பால்காய் வேண்டாம். நான் தான் வந்திருக்கிறேன்மா, கொஞ்சம் அதிகப்படியா பால் வாங்கு. ஆமாப்பா. இல்ல, பால்காரி கட்டாதே. இதுக்குதான் என்ன அடிச்சு விழுந்து வர சொன்னிய? நான் அப்பா வரத்துக்கு முன்னாலேயே வர சொன்னேன். நீ இப்போ வந்து உள்ள இருக்காரு, இப்படி வர சொல்லி. அக்கா, இத பாரு, இப்போ நான் இங்க 2 வேஷம் போட்டுட்டு இருக்கேன். அதாவது சில சமயத்துல நான் நீயா இருக்கேன், நீ நானா இருக்கேன், நான் நீ. ஓ, புரியலையா? சரி, இந்த பாரு, இப்போ அப்பா கூட விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. விஜயகுமார? யார் அது? விஜயகுமார். சரி, அப்புறம் சொல்றேன். அவரு என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நானா? ஐயோ, அதான் சந்திரா நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ நீ அந்த பக்கம் போனேன்னா விஷயம் எல்லாம் வெளியாயிடும். அதனால போகாதே. நான் விஜயகுமார் கூட்டிட்டு வெளியே போயிடுறேன். அதுக்கப்புறம் போய் நீ அப்பாவை பாரு, புரிஞ்சுதா? என்னவோ நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ யாருக்குதான் பூரா புரிஞ்சது? இத பாரு, நீ போகும்போது அப்பா கிட்ட காலேஜ்ல இருந்து வர்றப்ப போகணும், புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்படி சொல்றியோ அப்படி செய்யற. பாலமா, பாலு. என்னம்மா இது? இது பாலப்பா, வாங்கின்னு வந்தேன். அப்பா, நான் மறந்துட்டேன். எனக்கு பிரைவேட் கிளாஸ் இருக்கு. மிஸ்டர் விஜயகுமார், உங்க கார்ல என்ன கொண்டு போய் காலேஜ்ல விட்டுடுறீங்களா? ஆல்ரைட். ஆனா என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட மாட்டீங்களா? ஓ, அத நீங்க இன்னும் மறக்கலையே. அதை எப்படி மறக்க முடியும்? அப்ப நான் சாயந்தரம் உங்களை மீட் பண்ணேன். அப்புறம் பார்க்கலாம், வாங்க. ஐயோ, சோடு சோடு காணுமே. ஓ, அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். ஓ, அக்காவை பார்த்தீங்களா? பார்த்தனே, காலேஜுக்கு போயிருக்கிறேன். விஜயகுமார் கூட உன்னை தேடிட்டு வந்தாரம்மா. விஜயகுமாரா? ஆமா, அவரு உன்னை பத்தி ரொம்ப சொன்னாரு. என்ன பத்தியா? அவர் உன்னுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஸராமே? ஆமாப்பா,
பாடெல்லாம் ரொம்ப சொல்லித்தரேன். ஆமா, அவளை பார்த்தாலே தெரியும். சரி, காலேஜ் வாழ்க்கை எப்படிமா இருக்குது உனக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. காலேஜ்ல இருக்கிற மாதிரியே இல்ல, வீட்டுல இருக்கிற போலயே இருக்குப்பா. என்னவோ போல. என்னமா இது? என்னமா இது? சந்திரா, சந்திரா, சந்திரா. பாமதி ரூம் நினைச்சு வந்துட்டேன். பரவாயில்ல, நான் பாப்பனாரு. நீங்க யாரு? இந்த காலேஜ் ஹாஸ்டல் வார்டன். நல்ல சமயத்துல வந்தீங்க சார். எங்க பெண்ணு சந்திரமதி மயக்கமா விழுந்துட்டா. சந்திரமதி? ஆமா சார், உடனே டாக்டர் வரவழைங்க. ஓ, அதுக்கு என்ன, நம்ம காலேஜ் டாக்டரே கூப்பிடுறேன். சரி சார். ஹலோ ஹலோ, யாரு டாக்டரா? ஆமா சார், நான் இங்க வார்டன் பேசுறேன். இங்க லேடி ஸ்பெஷல் லாட்ஜ்ல ஆமா ஒரு பெண்ணு மயக்கமா விழுந்துருச்சு. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க சார். எஸ், தேங்க்யூ. டாக்டர் சார், குழந்தைக்கு எப்படி இருக்குது? கவலைப்படாதீங்க, நீங்க தாத்தா ஆக போறீங்க. ஜாகிரதையா கவனி. கங்க்ராச்சுலேஷன், நீங்க தகப்பனாக போறீங்க. தேங்க்யூ டாக்டர். நானா தகப்பனாரா? அயோக்கிய பையன், நீங்க வந்து என்ன செய்யறமா? எனக்கு ஒண்ணு தெரியாது சார். நான் சொல்லுறது நீ சொல்ற நான் எவ்வளவு கேட்கறது? டாக்டர் தான் சொல்றாங்க. டாக்டர் எங்கடா ஓடுறேன்? உன்னை சுட்டு தள்ளி போறேன் பாரு. இன்னும் பொய்யா சொல்றேன். எங்க போயிட்டா? எங்கடா ஓடுறேன்? உண்மையை சொல்லு, இல்ல சுட்டு தள்ளி போறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இந்த விஜயகுமாரன் இருக்கா பாருங்க சார், அவனுக்கு உங்க பொண்ணு சந்திராவுக்கு எனக்கு ஒண்ணும் ஆமா சார். துப்பாக்கியாவது துரத்துறதாவது என்னப்பா, கொஞ்சம் விவரமா சொல்லு. இப்ப ஒண்ணு விவரமா சொல்லிட்டு இருக்க முடியாது. உன் சந்திரமதி இருக்காள, சந்திரமதி ஆமா. டாக்டர் தான் பரீட்சை பண்ணி பார்த்து சொன்னாரு. கூட இல்ல. இப்ப நீ என்ன பரீட்சை? அது சந்திரமதியா இல்ல பானுமதியா? நீ என்னப்பா அது? அது பானுமதி இல்ல, சந்திரமதியே தான். கேடி, எனக்கு அவசர வேலை இருக்கு, என்னப்பா? ஹலோ. ஓ, ஆமா, சந்திரா தான் பேசுறேன். கொஞ்சம் நீ அங்கே இதோ நான் வந்துட்டேன். நீங்க யார் பேசுறது? விஜயகுமார் பேசிட்டேன். ஹலோ ஹலோ. யார் பேசுறது? அங்கே பானம் திறந்த பேச சொல்லுங்க. பானுமதி நீதானே? ஆமா, நான் போன கூப்பிடுறாங்க. அக்கா, நீ உடனே புறப்பட்டு வா. விஜயகுமார் என்ன பார்க்க வராரா? இல்ல இல்ல, உன்ன நினைச்சிட்டு என்ன. ஓ, அப்படியா? இது வந்துட்டேன். நீ அங்கே இரு, ஒரு செகண்ட்ல வந்துட்டேன். விஜயகுமார் எங்க? லைப்ரரியில.
எங்க இருக்கிறான்? அதான்யா, இப்ப அவன் எங்க இருக்கிறான்? என்னக்க ஜன்னல் வழியா வர்ற? போதும் போதும், இனி எதையும் கேட்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். தேனூர பேசினான், அன்பே என்றார், காதல் என்றார், அத்தனையும் உண்மை என்று நம்பினேன். காவியங்களிலும் காண முடியாத காதலி, கற்பனைக்கும் எட்டாத அற்புத பெண் என்றெல்லாம் உன்னை பற்றி கனவு கண்டேன், கற்பனை வீடு கட்டினேன். ஆனால் நான் கண்டது அத்தனையும் கனவுதான், கட்டியதெல்லாம் கற்பனை வீடுதான் என்பது தெளிவாகிவிட்டது. நீ உறவாடி என்னை கெடுக்க வந்த பகையாளி. நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தேன்? என்னையா கேட்கிறாய்? உன் வயிற்றிலே இருக்கும் குழந்தையை கேளாது. குழந்தையா? உங்களுக்கு யார் அப்படி சொன்னது? கேடி. கேடி? இப்போது புரிகிறது. கேடி சொன்னால் நீங்கள் நம்பினீர்கள். அப்படியானால் உங்கள் அன்பை பெற வேண்டும் என்றால் முதலில் கேடியின் அன்பை பெற வேண்டும். அவன் விரும்பினால் அவனை காதலிக்கவும் வேண்டும். ஏன் அப்படித்தானே? உங்கள் கேடி என் சகோதரியை காதலித்தான். அவன் இணங்கவில்லை. பிறகு அவன் வலையை என் மீது வீசினான். நானும் இணங்கவில்லை. உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை துண்டித்தால் அவன் ஆசை சுலபமாக நிறைவேறும் என்று இந்த பழியை என் மீது சுமத்திருக்கிறான். அப்படியா? இவ்வளவு கேடியும் சூழ்ச்சியா? இனி யார் சூழ்ச்சிக்கும் இடம் வேண்டாம். உங்கள் மீது அன்பு செலுத்திய குற்றத்துக்காக நான் அடைந்த கேவலம் போதும். நீங்கள் போய் வாருங்கள். சந்திரா, சந்திரா, இனி அந்த பேரை மறந்து விடுங்கள். மறப்பதா? நான் உன்னை மறப்பதா? ஆம், காதல் வாழ்வில் ஆண்களுக்கு எவ்வளவு சுலபமாக சந்தேகம் ஏற்படுமோ அவ்வளவு சுலபமாக மறதியும் ஏற்படும். என்னை மறப்பது உங்களுக்கு ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. மறந்து விடுங்கள். சந்திரா, என்னை மன்னித்து விடு. உன் மீது எனக்கு இருக்கும் அளவு கடந்த அன்புதான் உன்னை சந்தேகிக்கும்படி தூண்டியது. அப்படி சந்தேகத்திற்கு இடமளிக்கும் அந்த அன்பு வேண்டவே வேண்டாம். நீங்கள் போய் வாருங்கள். சந்திரா, நடந்த வேலை மறந்துவிடு. நமக்கு கல்யாணமாகாத காரணத்தால் தானே கேடி இவ்வளவு சூழ்ச்சி செய்து நம்மை பிரிக்க திட்டமிட்டார். இனியும் நாம் அதற்கு இடம் கொடுக்கலாமா? இப்போதே புறப்படு. என் பெற்றோரிடத்திலே சொல்லி நம் கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன். உண்மையாகவா? இருங்க. கழுவி. யார் கழுவி? நானா கழுவி? என் பேர் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? சரிதான். இதான் நம்ம வீடு. எவன் வீடு? அந்த மணியன் விஜயகுமார். ஆமா, இதுதான். இப்பதான் ஒரு நிமிஷம் ஆச்சு. தம்பி பூந்தமல்லிக்கு போயிருக்காரு. பூந்தமல்லிக்கா? மடைய தப்பிச்சுட்டு போயிட்டான். எப்ப திரும்பி வருவான்? கல்யாணம் முடிச்சது திரும்பி வருவாரு. கல்யாணமா? யாருக்கு? விஷயத்துக்கு. பொண்ணு? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. தம்பிக்கு தகுந்த ஜோடிங்க. அந்த பொண்ணு கூட போயிருக்கு. இங்க என் பெண்ணை கெடுத்துட்டு அங்க வேற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா? கல்யாணம் எப்படி நடக்கும்னு பாக்குறேன். டிரைவர், சீக்கிரம் புறப்படு. சந்திரா, 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 வாங்க கூட. சின்ன பொண்ணு, என்னங்க? இங்க விஜய் வந்தாரா? இல்ல தம்பி, இப்பதான் பூந்தமல்லிக்கு போகுது. ஓஹோ, பூந்தமல்லிக்கு போயாச்சா? ஆமா. நல்லா வேலை, துப்பாக்கிக்கு இரையாகாம இருந்தானே. தம்பி தம்பி, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கு. யார? சந்திராவையா? சந்திராவதா? ஏன்? இது என்ன கேள்வி தம்பி? அந்த பொண்ணு தானே கல்யாணம் செய்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. அடே, கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஆமா. காலம்பர டாக்டர் சொன்னப்பவே நினைச்சேன், இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா தான் விமோசனம் ஏற்படும்னு. அப்ப நான் வரேன் சின்ன பொண்ணு. போயிட்டு வா தம்பி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் சார், இங்க பானுமதி சந்திரமதின்னு ரெண்டு அக்கா தங்கச்சி இருந்தாங்களே, அவங்க எங்க சார்? ஏன் ரூம்ல இல்ல? இல்லையே. இல்லையா? இல்லையே. ஆமா, நீங்க யாரு? சந்திரா வந்து என்னுடைய ஒய்ஃப் சார், மனைவி.
என்ன ஆச்சரியம்? உங்க ஒய்ஃபா? என்ன ஆச்சரியப்படுறீங்க சார்? என் மனைவி சார். ஏன் சார் அவங்க ஊருக்கு போயிருக்காங்களா? உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா சார்? அதுக்கு இல்ல, இது ஒரே தமாஷா இருக்கேன்னு பார்த்தேன். சந்திராவே, உங்க ஒய்ஃப் நீங்க சொல்றீங்க, அந்த பொண்ணு இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன சொல்றீங்க? இருக்காது சார். நீங்க சொல்றது வேற யாரையோ சொல்றீங்க. எங்க சந்திரா இருக்காது சார். பானுமதினு ஒரு பொண்ணு இருந்து பாருங்க. அது தங்கச்சி சார். சந்திரான்னு ஒரு பொண்ணு. எங்களுக்கு குழந்தை கூட பிறக்க போகுது சார். இப்ப ஆமா சார். ஓஹோ, அப்படின்னா நீங்க தான் அந்த ஆளு சார்? நான் தான் சார். அதே சந்திராவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஏரியா ஏரியா கல்யாணம். ஆமா சார். யார் சார் அது? கல்யாணம் யார் சார்? இதான் நம்ம வீடு. இறங்க. அம்மா, ஆப்பா ஜிகுமார். வாடா தம்பி. இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு என் கிளாஸ்ல படிக்கிறாமா. பேரு சந்திரா. அப்படியா? ரொம்ப அழகா இருக்காளே. நான் விஜய்க்கு பார்த்திருக்கிற பொண்ணும் இவ்வளவு விட ரொம்ப அழகா இருப்பா. என்னப்பா சொன்னீங்க? எனக்கு பொண்ணு பேசிருக்கீங்களா? ஆமாண்டா, ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம அந்தஸ்துக்கும் தகுந்த இடம். அந்த இடத்துல நமக்கு சம்பந்தம் முடிஞ்சதுன்னா நம்ம அதிர்ஷ்டம் ஒண்ணுதான் சொல்லணும். போதும்பா, போதும். நான் இவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன? இவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? பாத்தியாடி உன் மகன் லட்சணத்தை? மார்க்கெட்ல போய் கீரை வாங்கிட்டு வர்ற மாதிரி இவன் கிளாஸ்ல அவ படிக்கிறாளா, அதனால இவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். நீங்க சும்மா இருங்க விஜய். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமாப்பா? நான் சொல்றத கேளுப்பா. உங்க அப்பா சொல்ற மாதிரி அவரு பேசி வச்சிருக்கிற பொண்ணையே கல்யாணம் செய்துக்கப்பா. இல்லன்னா ஊர்ல நம்ம மானம் மரியாதை எல்லாம் போயிடும்பா. இது என்ன போறதுக்கு இருக்கு? எப்போ பெத்தா அப்பனுக்கு முன்னால ஒருத்தைய கூட்டிட்டு வந்து அவளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னானோ அப்பவே நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சு. எங்க இந்த பையன்? இந்த கரைப்பட்டிக்கிட்ட இருந்து தப்ப முடியாது. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நாங்க கஷ்டப்பட்டு பெண்களை காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சா அதனுடைய வாழ்க்கை பாழாக்கிறதா உன்னுடைய வேலையா? ஒரே துண்டால சுட்டு போச்சுக்கிடுவேன். நீங்க எப்படி வந்த? உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கூட்டு வந்தானா? என்ன ஆமாப்பா? உனக்கு வெட்கமா இல்ல? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. நீ கட்ட கேட்டுக்கு உனக்கு ரெட்டை காதல் வேலையா? ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்படி திருப்பீங்க சார். சந்திரா வாழ்க்கைய பிஜி கெடுக்கல சார். உங்க மாப்பிள்ளை கழுங்க சொல்றாரு. தரலையா? அப்படின்னா உங்க மாப்பிள்ளை இல்லையா? சந்திரா என் சம்சாரம் தான். எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னீங்க ஐயா. சந்திராவுக்கு புருஷனா? மாமா, நான் சொல்றேன் மாமா, உங்களுக்கு தெரியாம நானும் சந்திராவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மாமா. நாசமா போச்சு. ஒண்ணும் பார்க்கல. சந்திரா என்ன உனக்கு இன்னும் மயக்கம் தெரியலையா? என்ன சந்திரா அங்க இருக்கு, இதல்ல. மயக்கமெல்லாம் நேற்றே தெரிஞ்சு போச்சு. இது நேற்று கொஞ்சம் ஏமாந்துட்டேன், இல்லாட்டா கொண்டுட்டு இருப்பேன். எல்லாம் தெரியும். இதான் சந்திரா. பேசாத. அது பானுமதி. பானுமதியா? நீ? ஆமா, நான் தான் பானுமதி. நம் முதல் சந்திப்பில் நான் உங்கள் மனம் நோகும்படியாக நடந்து கொண்டு விட்டேன். பிறகு உங்கள் அன்பை பெறுவதற்காக நாங்கள் இரட்டை பிறவி என்றும் நானே சந்திரமதி என்றும் நடித்து
உங்களை ஏமாற்றி விட்டேன். என் குற்றத்தை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். நான் வருகிறேன். நீ செய்தது தவறல்ல. நம் இருவர் உள்ளம் ஒன்றுபடுவதற்காக நீ கையாண்ட தந்திரம் அது. நன்மைக்காக உண்மையை மறைக்கலாம், அது குற்றமாகாது. நான் காதலித்ததும் உன்னைத்தான், உன் பெயரே அல்ல. ஓல்டா மிஸ்டர் விஜயகுமார், அப்படி நிறுத்துங்க. மானுமதியை காதலிக்க சொன்னீங்களே, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அவளுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கா? பின்ன என்ன எனக்கா? நீங்களா? நம்ம சம்மந்தி துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே யாரோ எவரோட பயந்துகிட்டு உள்ள ஓடி போயிட்டேன். தம்பி, இவர் தான் நம்ம சம்மந்தி. இவன் தான் என் பையன் விஜயகுமார். உங்க பையனா? ரொம்ப மன்னிக்கணும், விஷயம் தெரியாம மாப்பிள்ளை ஏதாவது உளறிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. அப்பா, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இது யார் தெரியுமா? இதான் அவரோட பொண்ணு. நிஜமாவா? ஆமா, உங்க பையனுக்கு பேசின அதே பொண்ணுதான். என்ன ஆச்சரியம். நல்ல வேலை, பழம் நழுவி பால்ல விழுந்தாப்புல ஆச்சுங்க. ஏங்க, இனிமே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடை சொல்ல மாட்டீங்களே? நம்ம தடை சொன்னா நான் பெரிய முட்டாளா இருக்கணும். நான் கூட அப்படித்தான். இனிமே பானுமதி எனக்கு தான் நான் நினைச்சா அதை விட பெரிய முட்டாளாயிடுவேன். மாமா மாமா, என்ன பாபு, பானுமதிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சந்திராவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து சொன்னீங்களே, சீக்கிரமா சிக்னல். பேசாதே. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.